தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கொடூரமான, ஒரு கேவலமான செயல் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இப்ப இருக்கிற புள்ளிவிவரம், இப்ப இருக்கிற நிலைமைய பத்தி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, எந்த ஒரு கொடூரமான விஷயங்கள் நடந்தாலும், அதுக்கு பின்னாடி ஒரு திமுக காரனோ, இல்ல திமுகவோட நிர்வாகியோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு திருச்சியில நடந்த சம்பவம். திருச்சியில இப்போ வந்து ஒரு புதுவிதமான ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கு. எப்படின்னா ஒரு ரூ. 8000 கூப்பன் குடுத்துட்டு, இந்த கூப்பன புடிங்க. நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு எங்க தலைவர் ஜெயிச்சு வந்துட்டா, இந்த பக்கத்துல இருக்கிற எந்த கடையில வேணாலும் இந்த கூப்பன குடுத்துட்டு உங்களுக்கு புடிச்ச பொருள வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ஒரு ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாரி அ திமுக காரங்க வந்து எல்லார்ட்டயும் குடுத்துட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி எனக்கும் குடுங்க அப்படின்னு கேட்டது. நார்மலா எல்லார் வீட்டுக்கும் குடுத்துட்டு இருக்கும்போது நம்மளும் கேட்போம்ல. ஏன்னா ரூ. 8000ங்கிறது சும்மா இல்லல்ல. ஸோ இன்கேஸ் டிஎம்கே ஜெயிச்சு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த பொண்ணு கேட்டுருக்கலாம். இல்ல என்ன எல்லாருக்கும் குடுக்குறாங்க, எனக்கு மட்டும் குடுக்கல. நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டுருக்கலாம். கேட்கும்போது இல்ல உங்களுக்கெல்லாம் குடுக்க முடியாது. கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தான் குடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு வாக்காளர் தானே. எனக்கும் குடுக்கலாம். எனக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் கேட்டுருக்காங்க. எனக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில பேசி, சுடிதார புடிச்சு இழுத்து, முடிய புடிச்சு இழுத்து, கையில வச்சிருக்கிற கட்டப்பையில எடுத்து வச்சு அடிச்சிருக்காங்க. அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு மனசு தாங்க முடியாம வீட்ல போய் அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ண முடியும்? என்னதான் பண்ணாலும் திமுககாரங்க இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அவரும் வந்து சரி நீ படு காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமா என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு மனுஷனா அவர் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆம்பளையா அந்த இடத்துல வந்து என்ன வேணா பண்ணியிருக்கலாம். பட் அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம வந்து இத கேட்க போயிட்டு நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றது? நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்கலாம் இவ்வளவு மோசமா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீ படு காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கிற புருஷனும் இத கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த புருஷன வெளியில தள்ளி விட்டுட்டு, அந்த பொண்ணு வந்து தூக்கு மாட்டி செத்து போச்சு இன்னைக்கு. ஆ ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை. அந்த பொண்ணுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு நான் கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் கூட இதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. இந்த மாரி ஒரு கொடூரமான செயல் நடக்குது அப்படின்னு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து எந்த தைரியத்தில இவங்க இப்படிலாம் பண்றாங்க? ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது எப்படி? அதாவது இப்ப கூட ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வயசு குழந்தைய வந்து திமுக காரங்க இல்ல, திமுக காரன் வந்து கற்பழிச்சு கொன்னுட்டான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது, இவங்க எந்த தைரியத்தில இப்படி பண்றாங்க? சாதாரண ஒரு திமுக நிர்வாகியோ, இல்ல திமுகவுடைய கொத்தடிமையோ வந்து இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்மள காப்பாத்தி விடுறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க. அப்படிங்கிற ஒருத்தனால மட்டும் தான் இந்த மாரி பண்ண முடியும். அப்படிங்கிற அந்த தைரியத்துல தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ண யாருக்குமே தெரியாத ஒரு பொண்ண எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்கும்போது, எனக்கும் குடுங்கன்னு ஒரு ஒரு கேள்வி கேட்ட பொண்ண புடிச்சு போட்டு இந்த அடி அடிச்சு அந்த பொண்ணு இப்போ சாகுற நிலைமைக்கு கூட போயிருச்சு. ஸோ ஒரு பொண்ணோட என்ன சொல்றது? அவ்வளோ கேவலமா இருக்குதுல்ல, உங்களுக்கு பொண்ணு அப்படின்னா. இல்ல நீங்கலாம் வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்து பொண்ணுங்களுக்கு வந்து நீங்க பாதுகாப்பு நீங்க தான் குடுக்க போறீங்களா? அ ஒரு ஒரு அடிமட்ட தொண்டத்துல இருக்கிறவன் வந்து இந்த மாரி பண்றான். ஓகேவா? அவன் வந்து ஒரு கவுன்சிலரு, இல்ல ஊர் தலைவர் அந்த மாரி கூட கிடையாது. நார்மலா பூத் ஏஜென்ட்டா இருப்பான். அப்படி இல்லன்னா வந்து அந்த பூத் ஏஜென்ட் பின்னாடி இந்த தொத்திக்கிட்டு இவங்க 4 பேர். அந்த மாரி ஒரு ஆளா இருப்பான். அந்த மாரி ஒரு ஆளுக்கே நம்ம என்ன பண்ணாலும் நம்மள காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற ஒரு அ ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, அப்போ மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க எப்படி இருக்கும்? அ இந்த நிலைமை வந்து மாறணும்னா, இவங்களலாம் நான் தப்பு தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ இன்னைக்கு அடிச்சான் தெரியுமா? அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். மேல இருக்கிறார்ல ஸ்டாலின் அண்ணன் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம் தெரியுமா? அவங்க மேல தான் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். இப்பவுமே வந்து சில கருப்பணத்துல வந்து நாங்கலாம் வந்து பரம்பரையா வந்து நாங்க அ உதயசீலனுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். நாங்க இனிமே தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம எப்படிதான் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, ஒரு 2 1/2 வயசு குழந்தைய வந்து ஒருத்தன் கற்பழிச்சு கொல்றான். அது நீங்க வந்து அந்த தமிழ்நாட்டுல தெரியாத ஆளே இருக்காது. அதுவும் உங்க காதுல கேக்குது. இன்னைக்கு நடந்த விஷயம். ஒரு பொண்ண மானபங்கப்படுத்தி, அடிச்சு, கெட்ட வார்த்தையில திட்டி, இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, இதுவும் உங்க காதுல கேக்குது. சரிங்களா? இது எல்லாமே கேட்டு, இது எல்லாமே நடந்து, மறுபடியும் நீங்க அந்த திமுகவுக்கு தான் போடுறேன்னு எப்படிதான் நீங்க உங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல. அ இவ்வளவு கேவலமான ஒரு விஷயங்கள், இவ்வளவு மோசமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு காரணம் வந்து பின்னாடி ஒரு திமுக காரன் இருந்தாலும், அவனுக்கு ஒரு சரியான தண்டனைய குடுக்க முடியாத இந்த அரசுக்கு நீங்க எப்படி கை நீட்டி போய் ஓட்டு போடுறீங்க? அ கை நீட்டி காசு வாங்கலாம். தப்பு கிடையாது. நம்ம காசு தான். நம்ம வரி கட்டுறது தான். அவன் யார்ட்டயும் போறத திருப்பி குடுக்குறாய்ங்க. ஆனா, எப்படி நீங்க ஓட்டு போடுறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்ல. ஓகேங்களா? அதாவது ஒரு அரசுக்கு வந்து இப்போ அவங்க ஓட்டு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம், 3 வருஷம் வந்து அவங்க அதுக்குள்ள சுத்தலாம். ஏன் அப்படின்னா, ஒரு இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம வந்து அதுக்கப்புறமாட்டி அதாவது நல்லது பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் நம்ம ஆட்டம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா ஆடுவாய்ங்க. லாஸ்ட் 2 வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலக்ஷன் வரனால, பேர் கெட்டு போயிருக்கிறனால பொத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. ஆனா, இவங்க என்ன பண்ணாய்ங்க அப்படின்னா, எலக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சும் எலக்ஷன் இருக்குது. இந்த மாரியெல்லாம் வந்து நமக்கு பேரு வந்து கெட்ட பேர் வரும். இருந்தாலும் இவ்வளோ பண்ணாலும் இவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற அந்த கேவலமான ஒரு புத்தியினால தான் இவங்க பண்றாய்ங்க. அவங்கள தப்பு சொல்லவே கூடாது.
நம்ம போய் ஓட்டு போடுறோம் தெரியுமா? பரம்பரை பரம்பரையா நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறேன். பரம்பரை பரம்பரையா நாங்க டிஎம்கே கட்சி. ஸ்டாலின் வந்தா நல்லா பண்ணுவாரு. ஸ்டாலின் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வாய் கூசாம சொல்றீங்க பார்த்தீங்களா? உங்க மேல தான் தப்பு. இந்த பொண்ணு செத்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம். எவன்லாம் வந்து நாளைக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போடுறானோ, அவன்லாம் இந்த பொண்ணு செத்ததுக்கு காரணம். அந்த 2 1/2 வயசு பொண்ணு கற்பழித்து செத்ததுக்கு காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்கடா. டிஎம்கேங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு தூய சக்தி மட்டும் கிடையாது. அது ஒரு கொடூர விஷக்கிருமி மாரி. அந்த விஷக்கிருமிய வந்து 2028ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அடியோட அழிச்சு தூக்கி வீசுறதுக்கான வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. தயவு செய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க.